பண்ணிட்டு இருக்காங்க அதாம்மா இப்போ மக்கள். கோட் முடிக்கணும். அடுத்தது கோட் முடிக்கணும். கோட் ஷூட்டிங்ல இருக்கேன். வணக்கம் நண்பா, வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. அது கடைசியில் சொல்கிறேன். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்டேட்டை கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. பிரேம்ஜி மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டில் கோட் அப்டேட்டு சீக்கிரம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதியோடைய 50வது பர்த்டே ஸ்பெஷலாக ஜூன் 21 தளபதியோடைய பகவதி படம் ரிலீஸ் ஆக போகிறது. தேட்டர்ஸில் நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன் பகவதி படத்துக்காக. அதுக்கடுத்தது ஜூன் 21 தளபதியோடைய 50வது பர்த்டே ஸ்பெஷலாக துப்பாக்கி படமும் ரிலீஸ் ஆக போகிறது. தேட்டர்ஸில் இதுவும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பகவதி படமும் துப்பாக்கி படமும் ஜூன் 21 ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது போக்கிரி படமும் தளபதியோடைய 50வது பர்த்டே ஸ்பெஷலாக வெளியாக போகிறது. ஜூன் 21 ரிலீஸ் ஆக போகிறது. போக்கிரி படம் போக்கிரி ரிலீஸுக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்று 5 PM வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி படத்துக்கான அன்சீன் வீடியோ வெளியாகிருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்குது. தளபதியோடைய 50வது பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பிளான்ஸ் பார்த்தோம்னா மாஸ்டர் படம் ஜூன் 22 ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆக போகிறது. அழகிய தமிழ் மகன் படம் ஜூன் 21 ரிலீஸ் ஆக போகிறது. துப்பாக்கி படம் ஜூன் 21 ரிலீஸ் ஆக போகிறது. பகவதி படம் ஜூன் 21 ரிலீஸ் ஆக போகிறது. வில்லு படமும் ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. போக்கிரி படம் ஜூன் 21 ரிலீஸ் பண்றாங்க. வில்லுக்கு பதிலாக தளபதியோடைய 50வது பர்த்டே ஸ்பெஷலா என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு தனியாக ஒரு வீடியோல சொல்றேன். அதுக்கடுத்தது தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தை மாநில கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை ஏற்றது தேர்தல் ஆணையம். ஆட்சேபங்கள் வராத பட்சத்தில் இம்மாத இறுதிக்குள் மாநில கட்சியாக பதிவு செய்யப்படும் என தகவல் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வரும் ஜூன் 18ஆம் தேதி சென்னை பனையூரில் நடைபெற உள்ளது. தளபதி பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்தும் புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்னமோ தளபதி ஃபேன்ஸ் சோசியல் மீடியாஸ்ல பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா தளபதி அரசியல் ஜெயிக்கல அப்படின்னா மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது சோசியல் மீடியாஸ்ல பார்க்கும்போதே தெரியுது. நினைக்கிறவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். ஏன்னா தளபதி சொன்ன மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே தளபதி சொன்ன மாதிரி என்னுடைய கடைசி படத்தோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது போல தான் இப்போ நான் சொல்ல வந்தது. இப்போ பார்க்கலாம். ரீசெண்ட் இன்டர்வியூல நடிகர் மோகன் தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்டேட் சொல்லியிருக்காரு. இதை பத்தி பார்க்கலாம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் மோகன் நடிக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது கோட் முடிக்கணும். கோட் ஷூட்டிங்ல இருக்கேன். ஸ்ரீலங்காலேருந்து வந்தாராம். ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காராம். அவர் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு போல. அதற்கான ப்ரொமோஷனுக்காக வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் கோட் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து கோட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங்கு இந்த படம் எக்ஸலண்ட் பர்ஃபெக்ட் விருந்து எல்லாம் தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு விருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது நான் ஒரு பியர்டு கெட்டப் என்னுடைய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன வெங்கட் பிரபு அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவருடைய முந்தைய படங்களும் தளபதி சிம்பிள் அண்ட் நைஸ் ஒரு ஃபன் டைம் ஒர்க்கிங் த டீம் உடன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மோகன் ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஓகே தான் நண்பா சொல்லுறது. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின எல்லா அப்டேட்ஸும் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி நண்பா.